கார்த்திகை அதிகாலை நீராடி கடவுள் உன் திருநாம ஏற்பாடி கண்களை மூடி உன் கோவிலிலே இன்னிசை பாடுமென் நாவினிலே ஹரிஹரமைந்தாவும் சுப்பிரபாதம் பாடும் ஹரிஹரமைந்தாவும் சுப்பிரபாதம் பாடும் வரமொன்று தருவாயோ ஐயப்பனே வரமொன்று தருவாயோ ஐயப்பனே கார்த்திகை அதிகாலை நீராடி கடவுள் உன் திருநாம பேர் பாடி காலை கதிரோனும் கரங்களை நீட்டிய காலை கதிரோனும் கரங்களை நீட்டிய வேளையிலும் தெய்வ சந்நிதியில் வேளையிலும் தெய்வ சந்நிதியில் ஒரு ராகமாலையை திருவடி மீதினில் ஒரு ராகமாலையை திருவடி மீதினில் படைத்திடும் வரம் வேண்டும் ஐயப்பனே படைத்திடும் வரம் வேண்டும் ஐயப்பனே. நம்ம குரூப்ல வந்து யாருமே சோட போகல, எல்லாருமே நல்லா இருக்கு. ஒருத்தர் கூட அதாவது பெருமைக்கு சொல்லல, கூட எல்லாரும் நல்ல போகணும் இருக்கோம். இது வந்து நம்ம சாதாரணமா வந்தோம் போனோன்ற மாதிரி கிடையாது, இது ஒரு குடும்பம் மாதிரி ஆகி போச்சு. இது நம்ம என்னோட வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட முதல்ல வந்து நம்ம குரூப் ஐயப்ப குரூப், அடுத்ததான் இல்லை எனக்கு ரிலேஷன்ஸ் ரொம்ப கம்மி, இந்த குரூப் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரிதான் எல்லார் வீட்லயும் என்னன்னா நான் ஒழுங்கு எடுத்து கட்டிடுச்சு. ஜோதிசாமி கிட்ட மட்டும் தான் சொல்லணும், அது அந்த குரூப் ஃபுல்லாவே போய் சேர்ந்து அவர் விட மாட்டார், ஒருத்தரை கூட விட மாட்டார். எல்லாருக்கும் சாமி மாமா வீட்டில் இந்த ஃபங்க்ஷன், இந்த சாமி வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் போயிடணும் வந்துடுறீங்களா அப்படின்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணி கூட்டு போவார். அந்த பப்ளிக் ரிலேஷன் வந்து அவர்கிட்ட ரொம்ப சாமி சொல்லணும். இந்த கோவில் கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டுகளாக இந்த கோவில் நடைபெற்று வருகிறது. இந்த கோவில்ல வந்து அம்மன் கோவில், ஐயப்ப சுவாமி கோவில், சிவன் கோவில், சிவன் பார்வதி, பெருமாள், லக்ஷ்மி, ஆண்டாள், ஆஞ்சநேயர் திருக்கோயில்கள் உள்ளது. இந்த கோவில் கிட்டத்தட்ட வந்து 50 ஆண்டுகளாக இந்த கோயில் நடைபெற்று வருகிறது. வருஷம் கார்த்திகை மாசம் 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதி 2000 பேருக்கு மேல அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த கோவில் வந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 பேர் இருமுடி கட்டு இந்த கோவில்ல நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் பக்தர்கள் வந்து இந்த தாம்பரம் சுற்றுவட்டாரத்துல இந்த கோவில் மட்டும்தான் நல்லா ஃபேமஸா, இந்த கோயில்ல மட்டும்தான் வந்து இவ்வளவு பேர் இருமுடி கட்டுறாங்க. இந்த கோவில்ல வந்து லட்சார்ச்சனை பூஜை மிக சிறப்பாக இந்த கோயில்ல நடைபெற்று வருகிறது. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. ஒரு 20 வருஷம் முன்னாடி முதலில் வந்து விநாயகர், ஐயப்பன், முருகன் இவங்க 3 பேரு தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சிவன், அம்பாள், பைரவர், வராகி, பெருமாள், ஆண்டாள், பத்மநாபர், ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் டெவலப் பண்ணி கோயில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி கோயில இந்த அளவுக்கு வளர்த்திருக்கோம். இது காரணம் வந்து எல்லோட உழைப்பா இருக்கு. அதனால இந்த கோயில வந்து பரிகாரம் பண்ணுவாங்க, திருமணம் செய்வாங்க, எல்லாருமே நல்லா இருக்கு இந்த கோயில்ல. ரெண்டாவது 50வது இந்த வந்து 50வது வருஷம் விளக்கு பூஜை நடைபெற்றது, மிக சிறப்பாக நடைபெற்றது. 1500 பேருக்கு அன்னதானம் போட்டோம். அதே சபரிமலை யாத்திரை, அது ஒரு 40 வருஷம் போயிட்டு இருக்கோம். நான் வந்து இது வந்து 18வது மலை. இது ரெகுலரா வருஷம் மலைக்கு போயிட்டு இருப்போம். மற்றபடி சாமிகளை பொறுத்தவரை எல்லா சாமிக்கும் நல்ல மரியாதை, கோயிலை பொறுத்தவரை நல்ல மரியாதை இருக்கும். தரமான கோயில். எந்த ஒரு பரிகாரமும் திருக்கல்யாணம் இங்க பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க பிரதோஷ குழு வந்து ரொம்ப சிறப்பாக இயக்கப்படும். பிரதோஷம், வராகி பூஜை, பைரவர் பூஜை, எல்லா பூஜையும் சிறப்பாக பண்ணப்படும். இங்க வந்து சாமிக்கு வந்து மார்ச் மாதம் திருக்கல்யாணம் பண்ணுவோம். சாமிக்கு, சிவனுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். முருகர் திருக்கல்யாணம், பெருமாள் திருக்கல்யாணம் எல்லாமே வந்து கூட்டா சேர்ந்து மிக சிறப்பாக பண்ணுவோம். தாம்பரத்துல வந்து யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சிவன் திருக்கல்யாணம் வந்து அவ்வளவு சிறப்பாக பண்ணுவோம். 51 தட்டு சீர்வரிசை வைத்து மிக அருமையாக பண்ணுவோம். கையில வாய்தெல்லாம் வைத்து இந்த மாதிரி தாம்பரத்துல எங்கேயுமே கிடையாது. இந்த நம்ம தாம்பரம் ஐயப்பன் கோயில்ல உண்டு.
சாமி சரணம். சாமி சரணம் ஐயப்பம். எல்லாம் வல்ல விநாயகர் அருளாலும், ஈஸ்வரன் அருளாலும், பெருமாள் அருளாலும், ஐயப்பன் அருளாலும் தாம்பரம் ஐயப்ப சேவா சங்கத்தோட 50 வருஷத்தை சென்று கொண்டிருக்கோம். எல்லாம் எங்கள் குருசாமி சபாபதியோட ஆசீர்வாதம், ஜோதி சாமியோட ஆசீர்வாதம், 50 வருஷத்துக்கு சென்று கொண்டிருக்கும் பக்தர்களுடைய ஆசீர்வாதம் எல்லா வருடமும் வர ஆண்டுகளில் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து எல்லாரும் எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கணும். சாமியே சரணம் ஐயப்பா. நமஸ்தே. இது 50வது வருஷத்தோட இது. இந்த ஹாப்பி நியூ இயரை உங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாழ்த்துக்கள். சுவாமியே சரணமையப்பா. 18ஆம் ஆண்டு இருந்து நம்ம நிர்வாகத்துல 18 ஆண்டமும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. சுவாமியே சரணமையப்பா. இந்த கோவில் நிர்வாகத்தில் நாங்கள் தொடர்ந்து நான் 22 ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறேன். இந்த கோவில் நிர்வாகம் அனைத்து பக்தர்களையும், இந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்களை கவனிப்பது போல அனைத்து பக்தர்மார்களை கவனித்து பெருமையோடு கவனித்துக் கொள்கிறது. அந்த வகையில் இந்த கோவில் நிர்வாகத்திற்கும் கோவில் நிர்வாக ஊழியர்களுக்கும் நாங்களது மனமார்ந்த நன்றியையும் ஆண்டவனின் அருளையும் வழங்குமாறு கேட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவில்ல 18வது மலை போயிட்டு இருக்கேன். இந்த திருப்பணியை எல்லாருக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால பொதுமக்கள் நிறைய பேர் பயன்படுறாங்க. மென்மேலும் இந்த கோவில் வளர்ச்சி அடையணும், எல்லாருக்கும் உபயோகமா இருக்கணும்னு ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சாமி சார். 25ஆம் தேதி லட்சாசம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணோம். எல்லாம் பண்ணி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சேவை தொடரும்னு சொல்லி சுவாமி ஐயப்பனை வேண்டி நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வேண்டிக்கிறோம். சபாபதி குருசாமி எங்களை வழி நடத்தி கிட்டத்தட்ட நானும் 35 வருஷம் மலைக்கு போயிட்டு இருக்கிறேன். சபாபதி குருசாமி தலைமையில, அதுக்கப்புறம் அடுத்தபடியா ஜோதி குருசாமி எல்லாம் அவங்க பின்னாடி நாங்கள் சிறமா கிட்டத்தட்ட இந்த சபரிமலை யாத்திரை 50 வருஷமா போயிட்டு இருக்கு. நான் இதுல 35 வருஷமா கலந்துக்கிட்டு 30 வருஷம் சபரிமலை யாத்திரை போயிட்டு இருக்கேன். சுவாமி சொல்றேன். ஒரு 25 வருஷமா நாங்க ஐயப்பன் கோயில சேவை செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி ஆன்மீக சேவை பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி கேட்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஐயப்பனோட அருளால எல்லாமே நல்லபடியா இருக்குது. நிர்வாகிகளுக்கு நல்லபடியா நடத்தி தரணும். 50வது வருஷம் வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. முத்துரங்கம் பூங்காவில் வாழ்ந்து அருள் பாலித்து வரும் ஐயன் ஐயப்பனே சரணம். இந்த திருக்கோயில் 49 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே துவக்கப்பட்டது. இங்கே உள்ள ஆன்மீக பெருமக்கள், குறிப்பாக ஆன்மீக பெருமக்கள் அத்தனை பேரும் சபரிமலைக்கு செல்வதற்காக இந்த இடத்திலே ஒரு ஐயப்பன் கோவில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகுந்த தீவிரமாக செயல்பட்டு இந்த திருக்கோயிலை கட்டினார்கள். அதில் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற சபாபதி குருசாமி, செயலாளராக இருக்கின்ற திரு தாமுதா ஜோதிலிங்கம் அவர்கள், அவருடைய தந்தையார் இருந்தபோது, அவர் தியாகி, அவர் தந்தையார் அவர் இருந்த போதுதான் இந்த இடத்திற்கு ஒரு விமோச்சனமே கிடைத்தது. அது இல்லாமல் மிக பெரிய ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்று சொன்னால், 75 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் பரதேசியாக தெரிந்த ஒரு சித்தர், இறைவனையே நாடியவர், இந்த இடத்திலே அவர் வாழ்ந்து, அவர் தெருவாக எல்லா வீடுகளிலும் சென்று பிச்சை எடுத்து தர்மம் தாயே என்று 2 அந்த காலத்திலே அந்த சித்தர்கள் அப்படித்தான் அவர்கள் சமையல் எந்த பாத்திரங்களும் சரி உணவும் வாங்கி அவர்களுடைய இறைவனை வேண்டி அவருடைய உடம்புக்கும் உடலுக்கும் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சித்தர் இந்த இடத்திலேயே ஜீவ சமாதி அடைந்து விட்டார். அந்த அடைந்ததற்கு பின்னால் இந்த கோயிலுடைய உத்வேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய தினத்திலே 3-4 பேருந்துகளில் 200-250 சாமிமார்கள் சபரிமலைக்கு சென்று இதுவரை இந்த கோயிலிருந்து இருமுடி கட்டி எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு துன்பம் துயரம் இல்லாமல் அத்தனை குடும்பங்களுக்கும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த ஐயப்பனுடைய அருள் இன்னும் அருள் பாலித்துக் கொண்டே இருக்கிறது. இங்கு மட்டும் கார்த்திகை மாதத்துல கிட்டத்தட்ட 1500 பேர் மாலை அணிவித்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று 1000 பேருக்கு மேல் இங்கே இருமுடி கட்டி அவர் சென்றிருக்கிறார்கள். இதில் என்ன ஒன்று விசேஷம் என்று சொன்னால், இங்கே ஐயப்பன் கோயில் சில இடங்களிலே தனியாக இருக்கும். இந்த கோயிலிலே ஐயப்பனுடைய தந்தையாக வீட்டுகின்ற சிவனும் தாயாக வீட்டுகின்ற ஹரியும் இந்த கோயிலிலே அமர்ந்த இங்கே அருளாட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். இதிலிருந்து என்ன, ஐயப்பனுடைய தாயும் தந்தையும் இங்கே இருக்கிறார்கள். அதே போன்று ஐயப்பனுக்கு அண்ணனாகக்கூடிய விநாயகப் பெருமானும் தம்பியாக உள்ள பாலமுருகனும் இதே இடத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு பெரிய விசேஷம் என்று சொன்னால், இது போன்ற திருக்கோயில்களில் அதுவும் சிவன் சன்னதி, பெருமாள் சன்னதி, இவர்கள் சன்னதியோடு அருள் பாலித்துக் கொண்டிருக்க ஐயப்பன் சன்னதி இருந்தால்
மிக மிக சிறப்பு. தாயும் தந்தையும் நாம் ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் தாய் தந்தையை வணங்கி நமது குலதெய்வத்தை வணங்கி அதற்கு பின்னால் தான் அந்த தெய்வத்தை நாம் வணங்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். அதே போன்று ஐயப்பனை இங்கே வணங்குகின்ற போது ஐயப்பனுடைய அருளால் அவருடைய தந்தையாக இருக்கின்ற சிவனும் தாயாக இருக்கின்ற ஹரி பெருமானும் சேர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அதே போன்று ஒரு குடும்பத்திலே சாதாரண ஒரு காரணம், குடும்பத்திலே தன் மகன் சான்றோர் என பெயர் கேட்டால் அந்த தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அதே மாதிரி இந்த ஐயப்பனுடைய திருவுருவம் திருவருளால் இங்கு இருமுடி கட்டி செல்கின்றவர்களை பார்க்கின்ற போது சிவனும் பெருமாளும் நிச்சயமாக எல்லா குடும்பத்தினருக்கும் எல்லா வளங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு பெரிய நிதர்சன உண்மை. 45 ஆண்டுகளுக்கு பிறகு கூரை கொட்டையில் இருந்த இந்த கட்டிடம் அவருடைய இறைவனுடைய அருளால் பெரிய கட்டப்பட்டது, கட்டிடமாக கட்டப்பட்டது. அதற்கு அவர் அருண் கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ஸை கன்ஸ்ட்ரக்ஷனுடைய உரிமையாளர் திரு அருண் அவர்கள் முக்கிய பங்கு ஏற்றிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ட்ரஸ்ட் 15 பேர்களை கொண்ட அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. அத்துணை பேரும் சேவை மனப்பான்மை உள்ளவர்களால் எந்த ஒரு அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் எந்தவித சம்பளமோ எதுவுமே கிடையாது. இங்கே அத்துணை பேரும் அவருடைய சேவையால் இந்த மென்மேலும் இறையருள் வழங்க வழங்க இறையருள் வாரி வழங்கி கொண்டிருந்த இறைவர்களால் திருக்கோயில் மிக சிறந்த திருக்கோயிலாக தாம்பரத்திலே திகழ்ந்து வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. சுவாமியே சரணமையப்பா. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிதீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணகீர்த்தனம் பக்தமானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. பிரணய சத்யகம் பிராணநாயகம் பிரணதகல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவமந்திரம் கீர்த்தனப்ரியம் ஹரிஹராத்